ஃபேஸ்புக், யூடியூபாக உங்களை வந்தடைகின்றன. இன்று பிப்ரவரி 9ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, சோதி வருடம் தை மாதம் 27ஆம் தேதி. இன்றைய நிகழ்ச்சியில் திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவினரின் இறைவணக்கத்தை தொடர்ந்து லண்டனிலிருந்து வைஷ்ணவி ஆனந்த் வழங்கும் உலக இந்து சமய செய்தி மடலை கேட்பீர்கள். அவரைத் தொடர்ந்து பெங்களூர் திருமதி பிரகன்நாயகி சத்யநாராயணன் வழங்கும் ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று திருவான்மையூர் நிகழ்ச்சி பற்றி கேட்பீர்கள். பின்னர் பெங்களூர் நாகராஜன் நமக்கு வள்ளிமணி சுவாமிகளின் பெருமைகளை எடுத்துரைப்பார். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பிரபல பாடகரும் இசையாசிரியருமான ஹைதராபாத் சிவா அவர்கள் நமக்கு பேட்டி அளிக்க இருக்கிறார். அந்த பேட்டி கடைசியாக இடம்பெறும். முதலில் இரவணக்கம். இதோ திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவினர் லாங்லியில் இருந்து பாடுகிறார்கள். இதோ இறைவணக்கம். சரவண பவநிதி அருமுக குருபரா, சரவண பவநிதி அருமுக குருபரா, சரவண பவநிதி அருமுக குருபரா என தமிழினில் உருகிய அடியவரிடமுரு ஜனன மரணமதை ஒழிவுற சிவமுற தருபினி துளவர யமதுயே சுகமுற அருள்வாயே. கருணைய விழி பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுக துணை கொடும் இளையவ கவிதைய மூத மொழி தருபவர் உயிர் பெற அருள் கடலுலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகமிதயதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவழி நிழல் தருவதும் ஒரு நாளே. திரிபுரம் ஏறி செய்யும் இறையவரருளிய குமர சமர புரி தணிகையும் இதுமுய சிவகிரியும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமுனது துதி பரவிய அடியவர் மனது குடியுமிரு பொருளிலும் இலகுவ திமிர மலமொழிய தினகரனெனவரு பெருமாளே. அரவணை மீசை தூயில் நரஹரி நெடியவர் மருகனெனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலி பறை உமையவர் அருளிய முருகோனே. அதல விதல முதல் கிடு கிடு கிடுவென வறுமையில் நீதோலி ஷடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரஹர சிவ சிவ பெருமாளே. கருணைய விழி
மொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுக துணை கொளும் இளையவர் கவிதைய முத மொழி தருபவர் உயிர் பெற அருள் கடலுலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகமினயதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவழி நிழல் தருவதும் ஒரு நாளே முருகா அருள்வாயே. மிக்க நன்றி. உங்களுடைய பெயர்களையும் எங்கள் 4000 நேயர்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறேன். ஒவ்வொருவரும் பெயரை சொல்லுங்கள் தயவு செய்து. ஆகாஷ், துர்கா, ஸ்ரீவித்யா, பத்மா. நன்றி. அருமையான இனிமையான பாடலை வழங்கிய லாங்லி குரூப் திருமதி ஜெயந்தி சுந்தர் குழுவினர் சேர்ந்தவர் அவர்களுக்கு நன்றி உரித்தாக மீண்டும் வருக. நன்றி. நேர்களே, நமக்கு அடுத்தபடியாக வைஷ்ணவி ஆனந்த் வழங்கும் உலக இந்து சமய செய்தி மடல் இடம்பெறுகிறது. இதோ வைஷ்ணவி ஆனந்த். ஞானமயம் வழங்கும் உலக இந்து மத செய்தி மடல். செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்குபவர் வைஷ்ணவி ஆனந்த். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 9 2025 முதலில் கும்பமேளா செய்திகள். கும்பமேளாவில் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி. மகா கும்பமேளா விழாவில் பங்கேற்ற நரேந்திர மோடி திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அத்துடன் நதியில் நின்றவாறு ருத்ராட்ச மாலையை கையில் வைத்தபடி மந்திரங்கள் சொல்லியும் அவர் வழிபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்ப நகரில் நடைபெற்று வரும் உலகளவில் புகழ்பெற்ற மகா கும்பமேளா விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடன் படகில் புறப்பட்டார். அங்கு கங்கா, யமுனா மற்றும் சரஸ்வதி என 3 நதிகளும் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். அதனைத் தொடர்ந்து நதியில் நின்றவாறு கையில் ருத்ராட்ச மாலையை ஏந்தியபடி கண்களை மூடி மந்திரங்கள் ஜபித்தபடி சில நிமிடங்கள் அவர் வழிபட்டார். மாசி மாதத்தில் வரும் அஷ்டமி திதி தினத்தில் கங்கையில் நீராடுவது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படும். முன்னதாக கங்கையில் புனித நீராட வந்த பிரதமர் மோடியை அரளிக்கரை பகுதியில் கண்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் உற்சாகமாக கூக்குரலிட்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பீகார் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் கும்பமேளாவுக்கு வந்து சித்தானந்த சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா இந்த ஆண்டு கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மகா கும்பமேளாவில் இதுவரை 42 கோடி பக்தர்கள் நீராடல். இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த 42 கோடி பக்தர்கள் இதுவரை மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடியுள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில அரசு தெரிவித்துள்ளது. வசந்த பஞ்சமி நாளில் 5 கோடி பேர் புனித நீராடல். வசந்த பஞ்சமி தினத்தில் மட்டும் 5 கோடி பேர் புனித நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. அனைத்து நாட்களிலும் கங்கை, யமுனை மற்றும் புராணங்களில் கூறப்படும் சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் மக்கள் புனித நீராடி வருகின்றனர். அதே நேரத்தில் சில முக்கிய நாட்களில் அகாராக்கள் எனப்படும் பல மடங்களை சேர்ந்தவர்கள் அமிர்த ஸ்நான் எனப்படும் புண்ணிய நீராடுவர். இந்த நாட்களில் மடாதிபதிகள், சந்நியாசிகள், துறவிகள் உள்ளிட்டோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவர். முன்னதாக நாகா சாதுக்கள் புடைசூழ இவர்கள் பேரணியாக திரிவேணி சங்கமத்துக்கு வருவர். அதிகாலை 4 மணிக்கு புண்ணிய நீராட துவங்கியது. ஒவ்வொரு அகாராவுக்கும் தனித்தனியாக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் பேரணியாக வந்து அந்தந்த அகாராவை சேர்ந்தவர்கள் புண்ணிய நீராடினர். இதற்கடுத்து பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமி, 26ஆம் தேதி மகா சிவராத்திரி ஆகிய நாட்களில் அமிர்த ஸ்நான் நிகழ்ச்சிகள் நடக்கும். பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியேல் வாங்சுக் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். புனித நீராடுவதற்கு முன்பு சூரியனுக்கு அர்க்கியம் கொடுத்தார். திரிவேணி சங்கமத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிப்ரவரி 10ஆம் தேதி புனித நீராட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கும்பாபிஷேக விழாவில் மோடி உரை.
இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் ஸ்ரீ சனாதன தர்ம கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது. இதில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி தன் உரையை தொடங்கினார். இந்த விழாவில் இந்தோனேஷியா அதிபர் பிரபோ சுபயின்டோ, முருகன் கோவில் கமிட்டி தலைவர் ஹாசிம், நிர்வாக கமிட்டி தலைவர் டாக்டர் கோபாலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மோடி பேசுகையில், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான உறவு வெறும் புவி அரசியல் தொடர்பானது மட்டுமல்ல, பல்லாயிரம் ஆண்டு காலமாக நீடிக்கும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலானது. அதன் தொடர்ச்சியாகவே இந்த விழா நடக்கிறது. இந்த தொடர்பானது முருக கடவுள், பகவான் ராமர், பகவான் புத்தரை உள்ளடக்கியது. இந்தியாவில் இருந்து யார் இந்தோனேஷியா பிரம்பணம் கோவில் வந்தாலும் அவர்கள் காசி, கேதார்நாத் வந்ததை போலவே ஆன்மீக உணர்வு பெறுவர் என்றார். ஹிந்து அல்லாத 18 ஊழியர்கள் மீது திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை. இந்து அல்லாத மத நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக 18 ஊழியர்கள் மீது திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நடவடிக்கை எடுத்துள்ளது. திருப்பதி தேவஸ்தான வாரியம் இந்து ஊழியர்கள் மட்டுமே இங்கு பணியாற்ற முடியும் என்று முன்பு கூறியிருந்தது. இவ்வாறு இருந்த போதிலும் இந்த 18 ஊழியர்கள் இந்து அல்லாத மரபுகளை பின்பற்றுவது கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து திருப்பதி தேவஸ்தான வாரியம் தெரிவித்துள்ளதாவது: எங்கள் வாரியத்தின் தீர்மானத்தின்படி கோவில்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் உள்ள இந்த 18 பேர் தற்போதைய பணிகளில் இருந்து நீக்கப்படுவார்கள். ஊழியர்களுக்கு 2 விருப்பங்கள் வழங்கப்படுகின்றன. அரசு துறைகளுக்கு மாற்றுதல் அல்லது தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்தல் ஆகிய வாய்ப்புகள் வழங்கப்படும். 1989ஆம் ஆண்டு அறக்கட்டளை சட்டத்தின்படி திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் இந்து பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவரும் தேவஸ்தான வாரிய உறுப்பினருமான பானு பிரகாஷ் ரெட்டி இந்த நடவடிக்கையை ஆதரித்தார். காசியில் அன்னபூர்ணேஸ்வரி கும்பாபிஷேகம். ஸ்ரீ சாரதா பீடாதீஸ்வர சிருங்கேரி ஜகத்குரு சங்கராச்சாரியா ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சன்னிதானம் நல்லாசியுடன் ஸ்ரீ விதுசேகர பாரதி சுவாமிகள் வாரணாசியில் சங்கர மடத்தில் உள்ள பகவதி ஸ்ரீ அன்னபூர்ணேஸ்வரி கும்பாபிஷேகத்தை பிப்ரவரி 7ஆம் தேதி நடத்தி வைத்தார். முன்னதாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் ஜனவரி 24 முதல் 31 வரை கும்பமேளாவில் பங்கேற்று பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சங்கர மடத்தில் ஆயுத மோதக கணபதி ஹோமம், சஹஸ்ர சண்டி மகா யக்ஞம், கோடி குங்கும அர்ச்சனை, மகாருத்ர மகா யக்ஞம், சதுர்வேத பாராயணம் மற்றும் லோக கல்யாண பாராயணம் உட்பட பல பூஜைகளும் நடந்தன. நாடு முழுவதிலும் இருந்து 485 வேத பண்டிதர்கள் பங்கேற்றனர். ஆதியோகி ரத யாத்திரை. கோவை ஈஷா யோக மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தென் கைலாய பக்தி பேரவை சார்பில் ஆதியோகி ரத யாத்திரை தொடங்கியுள்ளது. கோவையில் மகா சிவராத்திரி நடக்கும் அதே வேளையில் மற்ற ஊர் மக்களும் பயன்பெறும் வகையில் தமிழகத்தில் மொத்தம் 50 இடங்களில் மகா சிவராத்திரி நேரலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈஷாவில் மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் பங்கேற்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுக்கும் விதமாக கோவைக்கு வந்து ஆதியோகியை நேரில் தரிசிக்க முடியாதவர்கள் அவர்களுடைய ஊர்களிலேயே தரிசனம் செய்வதற்காகவும் இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. இந்த ரத யாத்திரைக்காக 6 அடி உயர ஆதியோகி திருவுருவ சிலையுடன் கூடிய 4 வாகனங்கள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஆதியோகி ரதம் பிப்ரவரி 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை வேலூரின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்றது. தமிழகத்தில் நேரலை செய்யப்பட உள்ள 50 இடங்களில் பக்தர்களுக்கு இலவச ருத்ராட்சம், சத்குருவின் ஆனந்த அலை புத்தகம் மற்றும் மகா அன்னதானம் வழங்கப்பட உள்ளது. இந்து முன்னணி தலைவர் கைது. திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள் தடையை மீறி நுழைய முயன்ற ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் எச் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் AP முருகானந்தம் மற்றும் இந்து முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவருந்தியதாக எழுந்த சர்ச்சையால் போராட்டம் நடத்தப்படும் என இந்து அமைப்பினர் அறிவித்திருந்தனர். இதன் காரணமாக மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுற்றி நேற்று முதலே மாவட்ட ஆட்சியர் 144 தடை உத்தரவு போடப்பட்டு அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வருகின்றனர். திருப்பரங்குன்றம் செல்வதற்காக தனது அலுவலகத்தில் இருந்து தொண்டர்களுடன் புறப்பட்ட இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து இந்து முன்னணி தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது இந்து முன்னணி தொண்டர் ஒருவர் திடீரென பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை மீதுள்ள காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் தர்காவில் வழிபட தடையில்லை. அதே சமயம் தர்காவில் ஆடு, கோழி உயிர் பலி கொடுக்க சில முயன்று வருகின்றனர். இதற்கு இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முருகன் தலங்களில் தைப்பூச விழா. இந்த ஆண்டில் தைப்பூசம் February 11 செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறுகிறது. இந்த நாளில் முருக பக்தர்கள் விரதமிருந்து முருகப்பெருமானை வழிபடுகிறார்கள். ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனிமலை கோவிலில் இந்த திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அதனை சுற்றியுள்ள செட்டிநாட்டு நகரத்தார்கள் 425வது ஆண்டாக 329 காவடிகள் சுமந்து பாத யாத்திரையாக குன்றக்குடி வந்தடைந்தனர். அங்கிருந்து கண்டவராயன்பட்டி, சோழம்பட்டி, மருதிப்பட்டி, சிங்கம்புனரி வழியாக சுமார் 180 கிலோமீட்டர் கடந்து வரும் 10ஆம் தேதி பழனி சென்றடைவர். வரும் 13ஆம் தேதி நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர். அதன் பின் அனைத்து நகரத்தார்களும் பழனியிலிருந்து பாத யாத்திரையாகவே சொந்த ஊர் திரும்புகின்றனர். இதே போல மானாமதுரை அருகே உள்ள வெள்ளிக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்த பக்தர்கள் 43வது ஆண்டாக பழனிக்கு பாத யாத்திரையாக சென்றனர். மலேசியாவின் தலைநகர் கோலாலம்பூருக்கு அருகே உள்ள 10 கேவ்ஸ், சிங்கப்பூரில் ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவில், இலங்கையில் உள்ள முருகன் கோவில்கள், தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ், சீஷல்ஸ், பிஜி நாடுகளில் உள்ள கோவில்களில் தைப்பூசம் மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. February 10 பள்ளி கல்லூரிகள் விடுமுறை. நாகை மாவட்டம் நிர்வாகம் அறிவிப்பு. நாகை மற்றும் திருமருகல் ஒன்றியத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் வரும் February 10ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது. அன்றைய தினம் நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அதே சமயம் 11 மற்றும் 12 ஆகிய வகுப்புகளுக்கான அரசு செய்முறை தேர்வுகள் வழக்கம் போல் நடைபெறும். இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வரும் February 15ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக இருக்கும். இது தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வெளியிட்டுள்ளார். நாகை நீலாயதாட்சி அம்மன் கோவிலின் மூலவர் காயாரோகணேஸ்வரர். இதில் சிவன் கோவில் ஒன்றும் அமைந்துள்ளது. இங்குள்ள லிங்கம் சுயம்பு மூர்த்தியாக காட்சியளிக்கிறார். நிம்மதி கிடைத்தது. ஆன்மீக அனுபவத்தை மனமுருகி பகிர்ந்தார் ரஜினி. தியானம் செய்வதன் மூலம் கிடைத்த மன அமைதி, நிம்மதி குறித்து நடிகர் ரஜினிகாந்த் வெளிப்படையாக பேசியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோவில் ரஜினி கூறியிருப்பதாவது: எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது ராஞ்சியில் உள்ள பரமஹம்ச யோகானந்தா ஆசிரமத்தில் இருக்கிறேன். இந்த ஆசிரமத்திற்கு 3வது முறையாக வந்துள்ளேன். முதலாவதாக 2002ஆம் ஆண்டு வந்தேன். 2வது முறையாக வந்த போது கூட இவ்வளவு அமைதியை நான் பார்க்கவில்லை. தற்போது 2 நாட்கள் தங்கி இருந்து நிறைய நேரம் ஆசிரமத்தை முழுவதுமாக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதில் ரொம்ப சிறப்பு, குருவின் அறையில் உட்கார்ந்து தியானம் செய்யும் பாக்கியம் கிடைத்தது. நேற்று காலை தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு அனுபவம் கிடைத்தது. அந்த அனுபவத்தை வர்ணிக்கவே முடியாது. தியானம் செய்த 1 மணி நேரம் எப்படி போனதென்றே தெரியவில்லை. அந்த அதிர்வு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இப்பொழுது என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் வைப் வருகிறது என்று சொல்கிறார்கள். இதன் சீக்ரெட் நான் தியானம் செய்து கொண்டிருப்பதும் தான். நான் தியானம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து எத்தனையோ மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. அதனை எவ்வாறு சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு விதமான அமைதி. 2002ஆம் ஆண்டு தியானம் செய்ய ஆரம்பித்தேன். இப்பொழுது 21 வருடங்கள் கழிந்து விட்டன. தினமும் செய்து கொண்டே இருந்தேன். முதலில் எனக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஆனால் ஒழுக்கமாக தினமும் தியானம் செய்து கொண்டே இருந்தேன். சில நேரங்களில் எனக்கு டவுட் வரும். என்னடா இவ்வளவு தியானம் செய்கிறோம், ஒரு மாற்றமும் நிகழவில்லையே என்று சந்தேகம் வந்தது. சரி, இருந்தாலும் ஓகே என்று தியானம் செய்து கொண்டே இருந்தேன். இதன் பிறகு 10 முதல் 12 வருடங்களுக்கு பிறகு எனக்கு மாற்றங்கள் தெரிந்தது. இதனுடைய தாக்கம் தெரிய வந்தது. அது எனக்குள்ளே ஒரு மாதிரியான நிம்மதி, எப்போதுமே அமைதி. இதனால் கஷ்டப்படாமலேயே பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. இந்த குருக்கள் ஒருமுறை நமது கையை பிடித்து விட்டால், நாம் தாமாக விட்டுவிட்டால் கூட அவர்கள் விட மாட்டார்கள். இவ்வாறு ரஜினி கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன். லண்டன் மாநகரிலிருந்து செய்திகளை வாசித்து வழங்கியவர் வைஷ்ணவி ஆனந்த். அடுத்த ஒளிபரப்பு February 16ஆம் தேதி லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கும், இந்திய நேரம் மாலை 5:30 மணிக்கும், ஆஸ்திரேலிய நேரம் இரவு 11 மணிக்கும் ஒளிபரப்பாகும். நன்றி, வணக்கம்.